வணக்கம். நான் அந்த ஹுக்கும் ஜுஜுபி பாடல்களின் லிரிசிஸ்ட் சுப்பு பேசுகிறேன். ஸோ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் டென்பின் போலிங் டோர்னமெண்ட்டில் வந்து என்னை சும்மா சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நாங்களாம் முன்னாடி இந்த சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனும் சரி, வென்யூ டியூ போல் அப்படிங்கிற வென்யூ, இங்கெல்லாம் நாங்கள் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் நாங்களாம் இங்கே வந்து விளையாடி இருக்கோம் முன்னாடி. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ ஒரு ஸ்டேட் ரேங்கிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காமன்வெல்த்தில் போய் விளையாடின பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே இருக்காங்க. ட்ரெயினர்ஸாக இருக்கிறவங்கலாம் இப்போ வந்து பெரிய லெவலில் ரேங்க் பிளேயர்ஸாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் விளையாடுற அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு போலிங் நமக்கு தெரிஞ்ச அண்டர் ஆர்ம்ஸில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். அதில் இங்கே வந்து பார்க்கும்போது இவங்களோட ஸ்கில் இந்த நம்மளாம் ஒரு பிச்சில் நம்ம ஒரு மாதிரி பேசுவோம். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒருத்தரும் பால் எவ்வளோ ஸ்கில், எவ்வளோ ஃபார்ம், என்ன ஷேப்லலாம் எடுத்து அத்தனை பேர் அத்தனை ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே அப்படியே பயமாக இருக்குது, வண்டர்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் சினிமாவில் இருக்கிறதுனால சில சினிமாலாம் இப்போ நம்ம தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து யார் ஹீரோ எப்போ போட்டாலும் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கும். இங்கெல்லாம் அதோட கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து எனக்கு கோயன் பிரதர்ஸ்னு ஒரு டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எடுத்த ஒரு படம் ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் வந்து பிக் லெபோஸ்கின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து மெயின் எலிமெண்ட்டாக வந்து இந்த போலிங் கேம் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க நிஜமாக விளையாடுறது பார்த்தா இன்னும் ஏஸ்தட்டிக்காக பயங்கர அழகாக இருக்குது. அண்ட் இப்போ நேஷனல்ஸ் வேறு வருது. ஐ எம் விஷிங் எல்லாருமே நம்ம இன்னைக்கு விளையாடினவங்க எல்லாருக்குமே இதை விட இன்னும் பயங்கரமாக கூட இன்னும் கூட ஃபார் த நேஷனல் டீம் நல்லா பண்ணுங்க. குட் லக். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு ஆள் சொல்லி கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. இல்லை அது இந்த ஸ்போர்ட்டுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை வச்சு நான் என்ன ஒரு ஆள் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் தயவு செஞ்சு யாருன்னா என்ன வந்து உங்கள் அப்ரசென்டியாக எடுத்து ட்ரைனிங் கொடுங்க சார். மாஸ் ஹீரோஸ் சாங்ஸும் வரிசையாக அது ஒரு லைன் அப் இருக்குது, அது கேட்டுருக்காங்க, அது எழுதிட்டுருக்கேன். அது தவிர என்னோட படம் நான் எழுதி டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். வேறு டேரக்டர்ஸ்க்கும் ஸ்க்ரீன் பிளே டைலாக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி அது படம் ப்ராஜெக்ட் பேர்லாம் வெளியே சொல்ல முடியாத நிலைமைன்றனால இப்போ சொல்ல முடியல சார். அதுக்கு இன்னும் அழைப்பு வரலைங்க. அது என்னங்க நமக்கு என்ன தொழில் தானே, தர்மம் சார். இந்த சாங்கோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு வெளியே போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஜாலியாக இருக்குது சார். எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு. ஆமாம் தலைவருக்காக. தலைவர்னா அது சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொன்னாலும் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போய் குழந்தை விட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. சார் இல்லை இன்னும் பார்க்கலைங்க. ஆக்சுவலி நேற்று ஏர்போர்ட் போக வேண்டியது எங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கல்யாணங்கிறனால நேற்று ஏர்போர்ட்டுக்கு போக முடியல. ஸோ இது ஆமாம் பார்த்தேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைவர் காரில் அப்படி அந்த சன்ரூஃப்லேருந்து பார்த்தேன். ஸோ நேரில் ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா அப்படியே போய் பார்த்துடலான்ட்டு. சரிம்மா, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.